நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யுவர் ஃபேம் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வந்துட்டு 2 மாடு வச்சிருக்கிறோங்க. அதில் வந்துட்டு ஒன்று கறக்குது, இன்னொன்று வந்துட்டு செனை பிடிக்கல. எதுக்காக வந்துட்டு நம்மளுடைய மாடு செனை பிடிக்கல அப்படின்னு நம்ம தேடுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஆப் பற்றி தெரிஞ்சது. யுவர் ஃபார்ம் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு வரக்கூடிய என்ன சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கால்நடை மருத்துவர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்மளுடைய மாடுகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கால்நடை மருத்துவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசிக்கலாங்க. என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளால் கேட்க முடியும். புண்ணியமூர்த்தி ஐயா தலைமையில் நிறைய மருத்துவர்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுவர் ஃபார்ம் ஆப் தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட தொடங்கி 3 வருஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஆப் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் மாடு வளர்த்துறீங்க, உங்களுடைய மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உடனடியே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய மாடுகளுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு நம்ம என்ன வகையான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மருத்துவர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நான் கேட்டேங்க. அவங்க எல்லாமே சொன்னாங்க, ஏன் சார் செனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மூலிகை மருந்து பரிந்துரை பண்ணியிருந்தா அதில் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோத்து கத்தாழை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பெரண்டை, முள்ளங்கி இது வாரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாடுகளுக்கு வந்துட்டு செனை பிடிக்கக்கூடிய தன்மை வந்துன்னு சொன்னாருங்க. இது கூடவே நம்மளுக்கு நேச்சுரல் கருப்பு அப்படிங்கிற மூலிகையையும் நம்மளுக்கு பரிந்துரை பண்ணியிருந்தது. அதை நம்ம வந்துட்டு நம்ம கொரியரில் தான் வாங்கியிருந்துங்க. கொரியரில் வாங்கி அவங்க சொன்ன மருத்துவ முறை எல்லாம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாடு செனை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு நம்ம டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா மாடு செனை பிடிச்சிருந்ததுங்க. மாட்டுக்கு வரக்கூடிய சளி, காய்ச்சல், கோமாரி நோய், பெரியம்மை நோய், அதே மாதிரி பால் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்து கொடுத்துருக்காங்க. புண்ணியமூர்த்தி சாரோட மூலிகை மருந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய மாடுகளுக்கு என்ன பிரச்சனை வந்தால் கூட உடனடியே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதே மாதிரி செனையாக இருக்கிறப்ப அந்த கர்ப்பப்பை வெளியே தள்ளுறது, கண்ணுக்குட்டி போடுற பிரச்சனையாகிறது, இந்த மாதிரி எல்லா சம்மந்தமான தகவலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்கிட்டே நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கிற ஆப்ஷன் இந்த ஆப்பில் இருக்குதுங்க. என்னுடைய மாட்டுகளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நான் வந்து டாக்டர்கிட்ட பேசி அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறேங்க. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.